ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். மீண்டுமா, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், எங்கள் மீட்பர் நீர் மாத்திரமே என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய சத்தியத்தை சத்தியமாய் எங்களை உயிர்ப்பிக்கிற, எங்களை புதுப்பிக்கிற, எங்களை மாற்றுகிற வசனமாயிருக்க பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். அதுவே எங்களுடைய உள்ளத்தின் ஏக்கம், வாஞ்சை, விண்ணப்பம், தாகம், பசி தாகத்தோடு வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்துகிற ஒரு நேரத்திற்குள்ளாய் அடியேனை மறைத்து, கர்த்தாவே நீர் வெளிப்பட, உம்முடைய சத்தியம் வெளிப்பட பேசுவீரா. ஜனங்கள் பசி தாகத்தோடு வந்திருக்கிறார்கள் அப்பா. அவர்களை போஷிக்கிறது உம்முடைய வசனம், உம்முடைய பிரசன்னம் மாத்திரமே. அதை சார்ந்து நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு காரியம், ஆறுதலுக்காக ஏங்கி தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. கர்த்தரிடத்துல ஆறுதல் நிச்சயமாகவே பெறுவீர்கள். You are here seeking and looking for comfort. ஒரு ஆறுதலான வார்த்தை கர்த்தரினோடு பேசுவாரா, இடைப்படுவாரா என்று வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஆறுதலை நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் 7வது பகுதிக்குள்ளாக கடந்து சென்று வருகிறோம். 10 பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். 7வது பகுதியை நாம் தியானித்து கொண்டு வரும்படியாக இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம்.
on a 10-part series. We are here today gathered on the 7th part of a 10-part series, and the title is God our provider. தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்று நாம் கவனித்தோம். கடந்த வாரத்தில் நாம் கவனித்த காரியம், last week we looked at this, பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகம் எப்படி, பரலோக வாழ்க்கை எப்படி, அங்க இருக்கிற ஜீவியம், காரியங்கள், செயல்கள் எல்லாம் பரிபூர்ணம். ஆமென். பரலோகத்தை பார்த்தோம், அது பரிபூர்ணம் என்று பார்த்தோம். ஏனென்றால் பரிபூர்ணமானவர் அங்கே வாசம் செய்கிறார். Hallelujah. We saw heaven, and heaven is perfection, because the perfect one, the holy one, is in heaven. And we are praying, Lord, what is happening in heaven, let it happen here. பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய சூழ்நிலைகளுக்குள்ளாக உங்களுடைய ஆளுகை இருக்கும்படியாக நாம் ஜெபித்தோம். இது மாத்திரமே அல்ல, கடந்த 6 வாரங்களாய் நாம் தியானித்து வந்த பகுதிகளை சுருக்கமாய் நாம் கவனிக்கும்படியாய், நினைவு மூட்டும்படியாய் மாத்திரமே அல்ல, ஒரு நோக்கத்தோடு கவனிக்கிறோம். We also going to look and recap at the 6 weeks we have gone through. The first week of course was the introduction. முதல் வாரமானது இந்த ஜெபத்தை குறித்து அறிமுகம். எங்களுக்கு ஜெபிக்க கற்று தாரும் என்று சீஷர்கள் கேட்டபடியால் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். Jesus taught this prayer to his disciples because the disciple says, teach us to pray. அந்த வாஞ்சை, அதற்கு பிறகு இயேசு கற்றுக் கொடுக்கிற அந்த ஜெபங்களை கவனிக்கும் பொழுது இந்த 5 காரியங்களை நாம் அதிலே கவனித்தோம். We looked at these 5 things in this passage in the scripture. God our heavenly Father, தேவன் பரலோகத்தில் இருக்கிற தகப்பனாய் நமக்கு இருக்கிறார். அது மாத்திரமே அல்ல, இந்த தேவன் பரிசுத்தமான தேவன், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. This God our Father in heaven, he is a holy God. So we spoke and learned about God's holiness. அது என்ன அர்த்தம்? அதற்கு பிறகு உம்முடைய ராஜ்யம் வருவதாக, தேவ ராஜ்யத்தை குறித்து தியானித்தோம். We looked at the kingdom of God, God's kingdom. What is this God's kingdom? உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நாம் கவனித்தோம். Your will be done. இந்த சித்தம், இந்த ராஜ்யத்தின் சித்தம், பரிசுத்தமான தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தம் எப்படிப்பட்டதான ஒரு சித்தம் என்று கவனித்தோம். கடந்த வாரத்தில் தேவனுடைய ஆளுகை பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று நம்ம இந்த 5 காரியங்களை கவனித்தோம். இதை கவனிக்கும் பொழுது இந்த காரியத்தில் ஒரு முக்கிய கவனம் என்னவென்றால், when we look at all these 5 things, one of the important things we need to pick up is when Jesus taught his prayer, it started with being God focus. இயேசு அவருடைய ஜெபத்தை, இந்த ஜெபத்தை தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த ஜெபத்தினுடைய ஆரம்பத்தின் நோக்கமே தேவன், தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய சித்தம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை எல்லாமே தேவனை சார்ந்து இருந்த ஒரு காரியமாய் நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் நாம் பார்க்கிறோம் ஒரு மாற்றம் வருகிறது. ஆங்கிலத்தில் டிரான்சிஷன் என்று சொல்லக்கூடும். And only after we have prayed all this, then comes the transition from God focus to our needs. தேவன் மேலே கவனமாய் இருந்த அந்த ஜெபங்கள், காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கும்படியாக இயேசு அதற்கு பிறகுதான் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது நாம் கவனிக்கும் பொழுது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் 33வது வசனத்திலும் இயேசு சொல்லுகிற காரியம் இதுவே தான். When we read Matthew chapter 6 verses 25 and 33, this is exactly what Jesus is also teaching and preaching, and in this prayer he is also giving them a model to follow. வாசிக்க நாம் கவனிப்போம். மத்தேயு 6:25 ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். He said, therefore I tell you, do not worry about your life, what you will eat or drink, or about your body, what you will wear. Is not life more than food, and the body more than clothes? So in verse 33, but seek first his kingdom and his righteousness, and all these things will be given to you as well. 25வது வசனம் 33வது வசனம் வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும்
என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காக கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் அல்லவா. 33 என்னது? முதல் ஆவது. இந்த முதலாவது நம்முடைய வாழ்க்கையில முதலான ஒரு காரியமாய் ஆவது. அப்ப முதலாவது என்ன செய்யும்படியா இயேசு கற்றுக் கொடுக்கிறார்? இந்த உலக காரியங்கள், என்ன சாப்பிடணும், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், எங்க தங்குவோம், என்ன காரியம் செய்வோம், அது எல்லாம் உலக கவலைகள். இந்த உலக கவலைகளுக்கு மேலாக 33வது வசனம் சொல்லுகிறது, முதலாவது வாசிங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Hallelujah. Seek ye first the kingdom of God and his righteousness, and then all these things that you are looking for, that you need, that you want, that you so much desire, will be given unto you. ஆனா நம்முடைய வாழ்க்கையை நாம் உண்மையாய் கவனித்து ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இதற்கு திருப்பமாய் தான் இருக்கிறது. It seems very opposite when we actually look at our own lives. We live our lives opposite of this. We seek these things first, and the kingdom of God probably doesn't even come second in our lives. தேவ ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது நிலையில கூட அநேக நேரங்களிலே இல்லை. 7 நாளிலே ஒரு நாள் அவர் சமூகத்தில் இருப்பது, தேவ ராஜ்யத்தில் இருப்பது, தேவனுக்காக பிரயாசிப்பது கூட ரொம்ப குறைவா இருக்கிறது. அப்ப இயேசு கற்றுக் கொடுக்கிற ஜெபத்துல ஒரு முறையை கற்றுக் கொடுக்கிறார். Jesus in his prayer he is teaching us a model. First seek God even in our prayer. ஜெபத்தில் கூட முதலாவது தேவனை தேடு, முதலாவது அவருடைய ஆசைகள், அவருடைய விருப்பங்கள், அவருடைய ஏக்கங்கள். அப்ப இவ்வளவு நாள நான் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையோ? கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இப்படியாய் வளரும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். If you ask, has God been hearing my prayers all this while? He has, but he wants us to grow in our prayer life, to pray like this, where God's priorities becomes our priorities. தேவனுக்கு முக்கியத்துவமான காரியங்கள், முக்கியமானவைகள் என்னுடைய வாழ்க்கையில அவைகள் முக்கியமாய் மாறுகிறது. அப்பொழுது அவருடைய காரியங்கள் என் வாழ்க்கையில முக்கியமாயிருச்சுன்னா அப்பொழுது இந்த கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது என்ன? இவைகள் எல்லாம் நீங்க விரும்புகிற, வாஞ்சிக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கூட கொடுக்கப்படும். And all these things, when we prioritize God, all these things that we so much need will be provided. So with that we look at God as a one who provides. தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் கவனிக்கிற ஒரு வசனமாய் இருக்கிறது. Matthew chapter 6 verse 11 வாசியுங்கள். மன்னிக்கணும், மத்தேயு 6:11. Matthew 6:11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. Matthew chapter 6 verse 11. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, அப்பத்தை எங்களுக்கு இன்றை தாரும் என்று இவர்கள் ஜெபிக்கிற அந்த இயேசு கற்றுக் கொடுக்கிற ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆகாரம் அல்லது அப்பம் என்று சொல்லும் பொழுது the word that is used that is bread. அப்பம். அப்பம் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை நமக்கு இப்பயாவது ஒரு வாட்டி காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிடுற பிரெட் அப்படிதான் நம்முடைய நினைவுக்கு வரும். ரைட்? இப்பயாவது ஒரு வாட்டி. ஆனா சோறுன்னு சொன்னா உடனே ஐயோ நம்ம சாப்பாடியா அப்படின்னு சொல்லிடுவோம். எப்ப ரொம்ப அதிகமா சோறுக்காக ஏங்குவாங்க? வெளியூர் போனா. வெளியூர் போய் சோறு கிடைக்காத இடத்துல
சோறுடைய அருமை அப்பதான் தெரியும். ஐயோ, எங்க அம்மாவுடைய சமையல், அவங்க வைக்கிற அந்த ரசம்லாம் அப்பதான் அருமையே தெரியும். Alright, when we go overseas, that is when we actually realize how important rice is to us, because it is our staple food. நமக்கு நம்முடைய சாப்பாடிலே அது முக்கியமான ஒரு பங்கு. சோறு இல்லாம சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்நாட்களிலே விசேஷமா மிடில் ஈஸ்டர்ன் இந்த விதமான ஜனங்களுக்கு அவர்களுக்கு முக்கியமான சாப்பாடுன்னு சொன்னா என்ன? பிரெட், அப்பம். ஓகே, நம்ம சொல்ற இந்த அப்பம் இல்ல, அந்த அப்பம், பிரெட். ஓகே, வார் கோதுமை அப்பம். தேங்க்ஸ் அம்மா அந்த வார்த்தைக்கு. வார் கோதுமை அப்பம். ஓகே, so it is a bread that is a staple food for the Middle Eastern people, and bread for them symbolizes life. It is important to understand that meaning. அப்பம் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஜீவனுக்கு சமம். It is life. It is something that is so precious for them. அவர்களுடைய ஜீவியத்திற்கு சாப்பாடு வயிறுக்கு மாத்திரமே அல்ல, அந்த அப்பம் என்று சொல்லும் பொழுது அதிகமாய் அவர்கள் மதிக்கிற ஒரு சாப்பாடு பொருளா இருந்தது. They had great respect for bread. So bread symbolizes life, and it is the nourishment that sustains life. ஜீவனுக்கு கொடுக்கிற பலன். அப்ப நீங்கள் வேதத்துல எங்கே கவனித்தாலும் இந்த ஒரு காரியத்தை கவனிப்பீர்கள். அப்பம் என்ன செய்வார்கள்? பிற்பார்கள். Alright, the breaking of the bread. ஏதாவது ஒரு சூழ்நிலையில அப்பத்தை வெட்டினார்கள் என்று வாசித்திருக்கிறோமா? Have you ever read that they cut the bread? No. It is always breaking of the bread. ஏனென்றால் அவர்கள் அந்த அப்பத்தை எவ்வளவாய் மதித்தார்கள் என்றால் அது வெட்டவே கூடாது. They respected bread so much that so much so they do not even want to cut. It was always breaking of the bread. The sense of awe or the sense of respect that they have for food as God's providence. தேவன் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதம், இந்த உணவு இவ்வளவு முக்கியமா இருந்தது என்று அந்த காரியத்திலே பார்க்கிறோம். சோ அப்பம் பிட்டு அவர்கள் சாப்பிட்டார்கள். இப்ப இயேசு இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அன்றொன்றுல அப்பத்தை, எங்களுக்கு வேண்டிய அனுதின ஆகாரம் இந்த அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்லும் பொழுது அதை கேட்டவர்களுடைய சிந்தனையில ஒரு முக்கியமான காரியம், ஒரு நினைவு நிச்சயமாக உண்டாயிருக்கும். Those who are hearing this, immediately I believe and I'm sure that there was a memory from history that was triggered in their lives, in their minds. இது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே செய்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம். பரலோகத்திலிருந்து ஒரு காரியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தார்? மன்னாவை கொடுத்தார். God gave them manna. Exodus chapter 16 verse 4. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, Then the Lord said to Moses. இதுக்கு முன்ன எப்படி கேட்டாங்க அதெல்லாம் நீங்க வாசிச்சிருங்க. சந்தோஷமா கேட்டாங்களா, முறுமுறுத்து கேட்டாங்களா, அதெல்லாம் நீங்க போய் வாசிச்சிருங்க. ஆனால் 4வது வசனத்துல சொல்லுகிறது, Then the Lord said to Moses, I will rain down bread from heaven for you. The people are to go out each day and gather enough for that day. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு எங்கே இருந்து? வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். நன்றிமா. அப்ப அவர்களுக்கு இயேசு இந்த காரியத்தை ஜெபிக்கும்படியாய் சொல்லும் பொழுது அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த ஜனங்களுடைய அந்த முறுமுறுப்பு, they probably also remembered the way the Old Testament people, the Israelites, grumbled and yet God provided. அவர்கள் முறுமுறுத்த பிறகும் தேவன் அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை பரலோகத்திலிருந்து ஊற்றினதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டதையும் நாம் பார்க்கிறோம். அப்ப அனுதின உணவு என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய ஒரு ஆகாரமாக இருக்கிறது. It is daily bread that was provided for them from heaven. அதை கொடுத்தது தேவனாய், அதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த அப்பத்தை குறித்து நாம் கவனிக்கும் பொழுது
வேதத்துல அநேக காரியங்களை கவனிக்க கூடும். ஆனால் குறிப்பிட்ட இன்னொரு காரியத்தை, இன்னொரு சம்பவத்தை இது மத்தேயுவின் சுவிசேஷத்திலே நாம் கவனிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. Alright, if you want to look at the concept or the topic of bread, the theme of bread, there's so much more to share about it. But I would just want to quickly go to the gospel according to Matthew and looking at chapter 4 verses 2 to 4. இயேசு 40 நாள் இரவும் உபவாசித்த பிறகு பிசாசானவன் அவரை சோதிக்கும்படியாய் வருகிறார். வனாந்தரத்தில் ஜனங்கள் பசியாய் இருக்கும் பொழுது என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். When the people in the desert were hungry, what did they do? They grumbled against God. தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து, இந்த கடவுளை நம்பி இந்த வனாந்தரத்துல வந்திருக்கிறோமேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. We trusted this God and we ended up in this desert. We are hungry. வனாந்தரத்துல பசியாய் இருக்கிறோம். அப்ப அந்த வனாந்தரத்தின் பசியின் அனுபவத்தை இயேசு கடந்து செல்லுகிறார். Jesus is experiencing hunger in the desert. Hunger. He is fasting. He is fasting in the desert. He is experiencing hunger. இப்ப இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, after fasting 40 days and 40 nights he was hungry. இரண்டாவது வசனத்தை வாசியுங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, the tempter came to him and said, if you are the son of God, tell these stones to become pizza. அப்படியே போட்டுருக்கு, போடல? தெளிவா இருக்கிறீங்களா இல்ல தூங்குறீங்களான்னு செக் பண்ணுவோம். if you are the son of God, tell these stones to become what? bread. அப்பம். இதை அப்பமாய் மாற்றும். இந்த கல்லுகளை, இந்த கற்களை எதாய் மாற்றும்? அப்பமாய் மாற்றும். இயேசுவால முடியுமா? முடியாதா? முடியும். He could. He has the ability. But yet he responds to the evil one, the tempter, in verse 4. நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். It is written, man shall not live on bread alone, but on every word that proceeds from the mouth of God. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்கிற அந்த வசனத்தை இயேசு அங்கு உச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Jesus is proclaiming what is already in Deuteronomy chapter 8 verse 3. This is from the Old Testament. இது பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டவைகள் தான். தேவன் மன்னாவை கொடுத்து அதே தேவன் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைப்பதில்லை. அப்பம் அவசியம், அப்பம் தேவை. நம்முடைய சரீரத்திற்கு வேண்டிய காரியங்கள் நமக்கு அவசியம்தான். Our physical needs are important, but yet God was saying, Jesus is now repeating that. இயேசு மீண்டுமாய் அதை அழுத்தமாய் சொல்லுகிற ஒரு காரியம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமே பிழைப்பதல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வானா? பிழைப்பான். ஜீவன். It is life. அப்ப அப்பம், அன்றன்றுள்ள அப்பம் என்று சொல்லும் பொழுது, when we say and ask for daily bread, we are asking what? அப்ப இந்த சோதனையை கவனிப்போம். பிசாசன வந்து சொல்றான், இந்த கல்லை நீ என்ன செய்யுது? அப்பமாய் மாற்றிடும். இயேசு என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமே பிழைப்பதில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். ஒவ்வொரு வார்த்தை. அப்ப நம்முடைய தேவைகள் சரீர தேவைகளுக்கு மேலான, our physical needs are physical needs, but then our needs are more than that. We think if our physical needs are met, we are satisfied. நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்படும் என்றால் நாம் அதில் திருப்தி அடைந்து விடுகிறோம். அப்பா, இன்னைக்கு வேண்டியது எனக்கு கிடைச்சிருச்சு, நான் ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு. ஆனா நம்முடைய உள்ளான உண்மையான தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. ஒரு மனுஷன் இந்த உலகத்தை முழுவதையும்
ஆதாயப்படுத்தி தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? If a man can make and earn everything, he owns the whole world, but yet if he loses his soul, what does he gain? He loses everything. எல்லாவற்றையும் இழந்து போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய தேவைகள் என்று சொல்லும் பொழுது, அன்றன்றுள்ள அப்பம் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய சரீர வயிற்றுக்கு தேவையான காரியங்களுக்கு மேல, when we say I want a daily bread, it is beyond the hunger or the food that fills our stomachs. It is more than that. அப்ப இன்றைக்கு man does not live by bread alone, but yet now today he needs a credit card. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைப்பதல்ல, இன்னைக்கு கிரெடிட் கார்டு இல்லாம ஒரு மனுஷன் வாழ முடியல. என்ன அர்த்தம் என்றால், கடன் வாங்காமல் வாங்க முடியல. You cannot live without taking debts, because காடி லோனு, கார் லோனு, வீடு லோனு எல்லாம் இருக்குதான். என்ன செய்யறது? கட்டிதானே ஆகணும். பேங்க்ல எடுத்தாச்சே, பாஸ்டர் சொன்னதால கட்டாம இருக்க முடியுமா? ஆனால் பாருங்க, கடன், கடனோடு வாழ்கிற வாழ்க்கை, a life that we live with debts, here, there, இங்கேயும் அங்கேயும் அளவில்லாத தேவையில்லாத ஒருவேளை செலவுகளிலே நாம் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு எப்படி இதுல இருந்து வெளியாகலாம், எப்படி அதுல இருந்து வெளியாகலாம், இங்க வாங்கி அங்க வாங்கி. இந்தியர்களுக்குன்னு ஒரு விசேஷித்த ஒரு இடம் இருக்கு. என்னமா யாரும் சொன்ன பாச கடையா? இப்ப ரொம்ப பிசினஸ் நொடிஞ்சு போயிருச்சு, எல்லா இடத்துல பார்க்க முடியல, வேற எங்கேயோ போயிடுறாங்க போல. அப்ப இந்தியர்களுக்குன்னு ஒரு நபர் சொன்னாரு, இந்தியர்களுக்குன்னு உருவாக்குனது பாசா கடை பாஸ்டர் அப்படின்னாரு. நம்ம ஆட்கள் அங்கதான் இருக்கிறாங்க, இதை வச்சு அதை வச்சு. அப்ப பாருங்க, ஜீவியமே கடத்துல, ஜீவியமே ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். We live our lives in debt. It becomes a form of a bondage that does not allow us to break through. அதை விட்டு வெளியாக முடியாதபடிக்கு ஒரு தடைப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக போகிறோம். நமக்கு தேவைகள் உண்டு, அன்றாட தேவைகள். We have our basic needs. சாப்பாடு தேவை, தண்ணீர் தேவை, படுக்கிற ஒரு இடம் இல்ல தங்குகிற இடம் ஒரு தேவை. We need food, we need water, we need shelter, we need clothing, உடை தேவை. இதெல்லாம் தேவை. இந்த தேவைகள் எல்லாம் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும், பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது. இது இல்லாம சில பேரை போட்டீங்கன்னா தண்ணி இல்லாம கூட இருந்துருவாங்க, வைஃபை இல்லாம முடியாது. அப்படியே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு பாஸ்டர், வைஃபை கொஞ்சம் திறந்து விட்டுறீங்களா? முடியல முடியல. Some people really struggle. They are not able to live without Wi-Fi. They need this connection to be connected. ஆனா சிலருக்கு இந்த விதமான தேவை. வேலை, you need a job, நல்ல ஒரு வேலை வேணும், ஆனா போராடிக்கிட்டு இருக்கேன், கஷ்டப்படுறேன். எவ்வளவு தேவைகள், a lot of needs. We have many needs, but God is the one who provides our needs. தேவன் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். இதில் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள், Dad only packed one sandwich for me to eat today. What will I eat tomorrow? அப்பா எனக்கு இன்றைக்கு ஒரு சாண்ட்விச் தான் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. நாளைக்கு நான் என்ன சாப்பிட போறேன்னு தம்பி கேட்கிறாரு. அண்ணா சொல்றாரு, Don't worry about tomorrow, little brother. Our Father will provide us with everything we need for each day. அன்றன்றுள்ள தேவைகளை நம்முடைய அப்பா நம்மளுக்கு தேவைகளை சந்திக்கும்படியாக செயல்படுவார். அப்ப அன்றன்றுள்ள அப்பம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் தேவை. Daily bread refers to our daily needs beyond food. It is much more. It is also physical, spiritual, ஆவிக்குரிய காரியங்கள், emotional. We need all this kind of support, and our needs can only be met ultimately by God. அதனால தான் இயேசு அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு என்ன செய்யுங்க ஆண்டவரே, தாரும். ஹல்லேலூயா. Give us this day our daily bread என்று யாரிடத்துல போய் கேட்கிறோம்? அவரிடத்துல கேட்கிறோம். Jesus is teaching us to ask God our Father in heaven. பரலோகத்தில் இருக்கிற தகப்பனிடத்துல
கேட்கும்படியாக இயேசு கற்றுக் கொடுக்கிறார். மீண்டும் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us. எங்களுக்கு தாரும். சொல்லுங்க, எங்களுக்கு தாரும். எப்படி கை வச்சுட்டு, எங்களுக்கு தாரும். யார்கிட்ட கேட்கிறோம்? அவரிடத்துல கேட்கிறோம். அலோன்ட்ட இல்ல, கடங்காரன்ட்ட இல்ல. நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்? அப்பா இடத்துல கேட்கிறோம். we asking our father. அப்பா இடத்துல பயந்து கேட்கணுமா, உரிமையா கேட்கணுமா? உரிமையாய் கேட்கலாம். ஏன்னா அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். we are his children, he is our father. When we can ask with confidence, Lord, give us today our daily bread. என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் நீர். அப்ப இதில் நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஹalleluya. It is God who provides our needs. அதேதான் யாத்திராகமம் 16:4வது வசனத்துல முதல்ல வாசித்த வசனம் தான். இந்த முதல் பகுதியை கவனிக்கும் பொழுது, in Exodus chapter 16 verse 4, on the first section, the first part says, then the Lord said to Moses, I will rain down bread from heaven for you. யாரு வாசிங்க அந்த வசனத்தை? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு எங்கிருந்து? வானத்திலிருந்து. யாரு? நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். நன்றிமா. It is God who makes the promise. He doesn't say, Moses, நீ பாத்துக்கப்பா, நான் இவ்வளவு நேரம் நடத்திட்டேன், இதுக்கு பிறகு என்னால முடியல, இவங்க ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க, ரொம்ப முறுமுறுத்துக்கிட்டு இருக்கானுங்க, நான் கிளம்புறேன், பரலோகத்துக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போனாரா? ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அனுப்பி வைக்கிறார். ஆமென். God did not give an excuse, and he did not excuse himself from the people, but rather he provided for them. God was their provider, and he provided them the needs for that time. அன்றைக்கு வேண்டிய அந்த ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்ப ஆண்டவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். யெகோவா ஈரே என்று சொல்லுகிறோம். அவர் வேதத்திலே அதிகமாய் நம்முடைய ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்ததை நாம் அதிகமாய் கவனித்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். Alright, we have read and know that God is truly God who is provide. அது நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, ஆராய்ந்து கவனிக்கும் பொழுதும் அதை அனுபவித்திருக்கிறோம். We are people who have experienced God's goodness and providence. எத்தனையோ சூழ்நிலையிலே, எத்தனையோ காரியங்களிலே, எதிர்பாராத நேரங்களிலே தேவன் தேவைகளை சந்தித்திருக்கிறார். In especially opportunities or times where we did not expect that something will happen, God provided a way out. God provided a blessing. God provided an opportunity. தேவன் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். சில பேருக்கு தூக்கம்னா சாதாரணமா நினைக்கிறோம். We think sleep is something so common. அதெல்லாம் எனக்கு நான் பிறந்ததிலேருந்து எனக்கு வந்தது அப்படின்னு நினைக்கிறோம். பட் தூக்கமே சில பேருக்கு போராட்டம். அப்ப நிம்மதியான தூக்கம் கொடுக்கிறதும் அவர்தான். Hallelujah. Sleep, the ability to sleep peacefully is also God given. தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வரம், ஒரு ஆசீர்வாதம், கிருபை. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் அவர்தான். Hallelujah. நமக்கு இன்றைக்கு எந்த விதமான எந்த சூழ்நிலை, எந்த காரியம், என்ன பிரச்சனையிலே நாம் வந்திருந்தாலும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் அவர் மாத்திரமே. மனுஷனை தேடி போகாமல் அவரை முதலாவது தேட ஆரம்பிக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய காரியங்களை தேட ஆரம்பிக்கிறோம். அப்ப இதில் நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 38:9 வசனம் சொல்லுகிறது. இந்த நீதிமொழிகள் எழுதுகிறவர் சொல்லுகிற அவருடைய விண்ணப்பம், அவருடைய ஜெபமாய் இதை பார்க்கிறோம். We see this prayer, the prayer in Proverbs chapter 30 verse 8 and 9. He says, keep falsehood and lies far away from me. Give me neither poverty nor riches, but give me only my daily bread. வாசிங்கள் 8வது வசனம். பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். என்ன சொல்றாரு? தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு என்ன செய்யுங்க? கொடுத்துறாதீங்க ஆண்டவரேன்ற. என்ன ஒரு ஜெபம்! நான் பிச்சைக்காரனாவும் இருக்கக்கூடாது, பணக்காரனாவும் இருந்துடக்கூடாது ஆண்டவரேன்றார். யாராவது அப்படி ஜெபிப்போமா? பிச்சைக்காரனா இருந்துடக்கூடாதுன்னு ஜெபிப்போம். ஆனா பணக்காரனா ஆயிரணும் ஆண்டவரே, அவங்கள போல ஆயிரணும் ஆண்டவரே, இவங்கள போல ஆயிரணும், அட்லீஸ்ட் என் பக்கத்து வீட்டுக்காரனோட கொஞ்சம் பணக்காரன் ஆயிரணும் ஆண்டவரே.
We pray, we say, Lord, I don't want to be poor, probably. Yeah, all of us might say and pray that. But yet we pray to become rich. But here's a prayer. I say, Lord, I don't want to become poor. I don't want to become rich. அவர் என்ன ஜெபிக்கிறார்? வாசிங்க அதே வசனத்தை மீண்டும் அந்த முதல் தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடுத்துறாதீங்க ஆண்டவரே. வாசிங்க அதே வசனத்தை முடிச்சிருங்க. அதே வசனம் முடிச்சிருங்க. 8-9 வாசிங்க. Amen. Hallelujah. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கேன்? Give me only my daily bread. என்னை போஷித்தருளும். எனக்கு வேண்டிய காரியத்தை, ஆகாரத்தை எனக்கு தாரும். நான் ஏழையா இருந்திருக்கூடாது, பணக்காரனா இருக்கக்கூடாது. ஏன்னா நான் பணக்காரன் ஆயிட்டேன்னா என்ன சொல்லுவேனா, யார் இந்த கர்த்தர்? Who is this God? என் மாதிரி பணக்காரரா? பெருமை வந்துரும். பெருமை வந்துருச்சுன்னா ஆண்டவரை மறந்துடுவோம். We forget God. Busy. ரொம்ப பிஸி ஆயிருவோம். ஆண்டவருக்கு நேரம் இல்லாமல் போயிடும். அதிகமான சம்பாத்தியம் வந்த பிறகு அந்த சம்பாத்தியத்தை எப்படி காத்துக்கொள்கிறது? கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். We start bribing God. We think God will be pleased with our money. தேவனுக்கு பணம் கொடுத்தா அவர் சமாளிச்சிடலாம், அவரை மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் அவர் சொல்றார், நான் ஏழை ஆயிட்டேன்னா ஒருவேளை நான் திருட ஆரம்பிச்சிருவனும். If I become too poor, I might start stealing. தவறுதலான வழிகளிலே நான் சம்பாத்தியம் எடுத்துக்கொள்ள நான் முயற்சி எடுப்பேனோ. ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் நீர் ஐயா, எனக்கு வேண்டிய காரியத்தை மட்டும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. Give me what is really my needs, not my wants. எனக்கு விருப்பம் ஆசைன்னு சொன்னா கோலலும்பூரே எல்லாமே நான் எனக்கு சொத்தாக்கிக்கணும் ஆண்டவரே நினைக்கலாம் நம்ம. We might say, if all that I want I get, I might say, okay, I want whole of KL to belong to me. என்ன ஆசைமா? பேராசை. ரொம்ப பயங்கர பேராசை, அது மோசமான ஆசை அது. ஓகே, அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு வேண்டிய காரியத்தை இன்றைக்கு தான். அதுல ஒண்ணு சொல்றாரு என்னன்னா, நான் தரித்திரனா இருந்தனா திருடிடுவனோ, திருட்டின் வழியில நியாயம் இல்லாத வழிகளிலே நான் ஒருவேளை சம்பாத்தியத்தை நாடி விடுவேனே. If I become too poor, will I seek ways of having unrighteous income? Tidak halal. Tidak halal. Halal இல்லாத. அப்ப இதை நம்ம சில நேரத்துல செய்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இந்த காரியங்கள் ஒருவேளை இருக்கும், சின்ன சின்ன காரியம். இப்ப பாருங்க, இந்த எறும்பு திருடிக்கிட்டே சொல்லுது, தேவன்தான் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார். என்ன சொல்லுது? தேவன்தான் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார்னு எறும்பு சொல்கிறது. God will provide for me, but it is stealing. தவறுதலான வழியில, தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்துல சில பேர் நம்பர் எடுத்து பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. எடியா ஜெபிச்சு தேடு, நல்ல ஜெபி, உபவாசம் எடு, நல்ல உபவாசம் எடு. ஒரு பிரதர் வந்து சொன்னார், பாஸ்டர் எனக்கு ப்ரே பண்ணுங்க பாஸ்டர், நல்ல நம்பர் அடிச்சிச்சுன்னா நான் திருந்திருவேன் பாஸ்டர் அப்படின்னு. And brother came up to me and said, Pastor, pray for me. If I struck a lucky draw, I will definitely repent. அப்ப இயேசு மரிக்க தேவையில்லையே. நீ லக்கி டிரா அடிச்சு மனம் திரும்பணும்னா இயேசு மரிக்க தேவையில்லை. இயேசு உனக்கு நீ மனம் திரும்பும்படியாய் மரித்தான். அப்ப நாம் செய்கிறோம், என்ன செய்கிறோம்? பணக்கார ஆசை, அதிகமான காரியங்களை அடையணும் என்ற ஆசை வரும் பொழுது தேவனிடத்துல கேட்காம, we do not ask God, we find our own ways. பொய்யான வழிகள், தவறுதலான காரியங்கள், திருடு, கொலை, இதெல்லாம் செய்து கொண்டே போகிறோம். சொல்றார், ஆண்டவரே நான் உம்மை விட்டு விலகி போயிடக்கூடாது. அவருடைய வாஞ்சை, his desire is, Lord, I do not want to go away from you. நீங்க யாருன்னு நான் கேட்டுறக்கூடாது ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு முக்கியமானவர் என்று நான் பார்க்கிறேன்.
அப்ப இதை நாம் பார்க்கும் பொழுது இதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், the recipients of the providence. தேவன் தேவைகளை சந்திக்கிறார். இந்த தேவன் சந்திக்கிற அந்த தேவைகளை பெறுகிறவர்கள் என்ன செய்யணும்? ஒருவேளை நீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த ஒரு மாதம் முழுவதும் ஒருவேளை நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கலாம், தெரியல. அந்த வேற உங்க வீட்டு மேல உங்க வீட்டுல நீங்க சமைக்காதீங்க, ஒன்றும் செய்யாதீங்க, மங்க எடுத்துட்டு சாப்பாடு மேஜையில உட்காந்துட்டு செவிங்க, ஆண்டவரே சாப்பாடு என் பிளேட்டுக்கு வரணும், ஆண்டவரே. காலையிலேருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும், உபவாசத்தோடு இருக்கணும், சைட் டிஷ்லாம் ஒன்றும் வச்சுக்க கூடாது. ஆண்டவரே என்னுடைய தேவைகளை சந்திங்க, அற்புதமா என்னுடைய தேவைகளை சந்திங்க என்று சொல்லி நடக்குமா? நடக்குமா? தெரியல. நடந்துச்சுன்னா என்ன சொல்லுங்க, சாட்சி சொல்ல உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். ஆனால் பாருங்க, தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். God provides our need. பழைய ஏற்பாட்டில் இவர்கள் முறுமுறுக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு என்ன சொன்னார்? என்ன காரியத்தை கொடுத்தார்? மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார். God gave them manna, quail. இப்ப இந்த மன்னாவை கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்ம அநேக பேர் நினைக்கிறோம் அது கிடைச்சோன்னு பிஸ்கெட் மாதிரி வச்சு கரெக்ட்னு சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம். We think once they receive this, or probably immediately they can just go and eat. ஆனா நிறைய வேலை இருக்கு. அதேதான் என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். The recipients of the providence had to do something. What did they have to do? Is Numbers chapter 11 verse 8. The people went around gathering it and then ground it in a hand mill or crushed it in a mortar. They cooked it in a pot and made it into loaves, and it tasted something made with olive oil. வாசிங்க. ஜனங்கள் போய் என்ன செய்தார்கள்? ஜனங்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியே போனார்கள். ஆண்டவர் நினைச்சிருந்தா வீட்டுக்குள்ளேயே மன்னாவை அனுப்பி இருக்கலாம். எல்லாம் சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருந்திருப்பாங்க. If God wanted, desired, he could have sent the manna to their house, but rather he sent them out of the house. வீட்டை விட்டு வெளியே போ, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுபா அப்படின்றாங்க. ஓகே, வாசிங்க அந்த வசனத்தை மீண்டுமா. ஜனங்கள் போய் எல்லாம் என்ன செய்யறாங்க? சாப்பாடை பொறுக்கிறாங்க. ஐயோ, they are collecting food, they are gathering food. மன்னாவை பொறுக்கி கொண்டு இருக்கிறார்கள். பொறுக்கி கொண்டு என்ன செய்யணும்? ஏந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, அது என்ன செய்யணும்? பவுடரா மாத்தி அதை யூஸ் பண்ணி அவர்கள் சமைக்க ஆரம்பிப்பார்கள். They start to make that into powder and then they make it into food. வாசிங்க. அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதின் ருசி. ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டவர் மன்னா கொடுத்தாரு, வேலையும் கொடுத்தார். God gave the manna, he provided, but yet they have to work to be able to eat. அதை சாப்பிடுவதற்கு அவர்கள் வேலை செய்யணும். அது அப்பமாய் மாற்றுவதற்கு அவர்கள் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை. வனாந்தரத்தில் தேவன் தேவைகளை சந்திக்கிறார். ஆனா நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு, அதற்காக நாம் பிரயாசப்படணும். We must work. 2 தெசலோனிக்கர் 3:10 சொல்லுகிறது, if a man will not work, he shall not eat. ஒரு மனுஷன் வேலை செய்யவில்லை என்றால் அவன் சாப்பிடவே கூடாது. தமிழ்ல என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம்? என்ன சோம்பேறி, வேற தண்டச்சோறு, வேற நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போலாம் பாருங்க. வேலை செய்யாம வீட்டுல உட்காந்து காலாடிக்கிட்டு சாப்பிடுறவங்க என்ன சொல்லுது வேதம்? நீ சாப்பிடவே கூடாது. வாசிங்க 2 தெசலோனிக்கர் 3:10. ஒருவன் வேலை செய்ய மனது இல்லாது இருந்தால் அவனுக்கு கை கால் விளங்காம இல்ல, மனசுதான் இல்ல. It's not that he is not able, incapable to work, but he has no heart to work. மனசு இல்ல, விருப்பம் இல்ல, சோம்பேறி. வாசிங்க மீண்டுமா. ஒருவன் வேலை செய்ய மனது இல்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள்
ஆமென். தேவன் தேவைகளை சந்திப்பார், வேலை கொடுப்பார், வேலைக்கு போகணும், அப்படிதானே? உண்மையா இல்லையா? தேவன் தேவைகளை சந்திக்கிறார். God provides our need, he gives us a job and he wants us to go for a work, the job. ஆனா வேலைக்கு போகாம ஆண்டவர் என்ன என் தேவைகளை சந்திக்கவே மாட்டார், நீ இன்டர்வியூ போக மாட்டீங்க. இன்டர்வியூக்கு போகாம வேலை வரணும் அப்படின்னு நினைக்கிறோம், வேலை வந்த பிறகு வேலைக்கு போக மாட்டோம். அப்ப வேலைக்கு போகலன்னா சாப்பிடக்கூடாது. அப்ப பிரயாசம், it speaks about working to experience and receive God's providence. தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க ரொம்ப ஆவலா இருக்கிறார், வாஞ்சியா இருக்கிறார். அந்த தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் வாஞ்சியா இருக்கிறது போல அந்த தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாமும் வாஞ்சியா இருக்கிறோம். As much as God wants to provide, we must also be desiring, prepared to receive from God and be willing to work to receive what God wants to give to us. Laziness இல்ல, சோம்பல்தனம் அல்ல. இதை என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த வசனம் 10வது வசனத்தை வாசித்தோம். இப்ப 11, 12 வாசிக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் சும்மா இருந்து என்ன செய்கிறார்கள் பாருங்களேன். வாசிங்க 11வது வசனம் 12வது வசனம். உங்களில் சிலர் யாதொரு வேளையும் செய்யாமல் வீண் அருவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். கடவுள் நம் வேலைக்கு போகணும்னு சொல்றாரு. யாராவது கேட்டாங்கன்னா அந்த வசனத்தை எடுத்து நீங்க நல்லா வாசி சொல்லுங்க. கடவுள் வந்து சொன்னா நான் அப்பதான் வேலைக்கு போவேன். ஆண்டவருடைய சித்தமா தெரியல நான் வேலைக்கு போறது. I don't know whether it's God's will or not, whether I should go to work or not. If somebody says that to us, we take the scripture and says, command the Lord Jesus Christ. For we hear that some among you who do not work but still want to eat, you walk in idleness, not busy at work but busy bodies. Now such persons we command and encourage in the Lord Jesus Christ to do their work quietly and to earn their own living. தேவன் தேவைகளை சந்திக்கிறார், வேலைக்கு போ, அவ்வளவுதான். ஆண்டவர் நம்முடைய அன்றன்றுள்ள தேவைகளை சந்திக்கிறார். God is a God who provides our daily need, our daily bread. நமக்கு அவசியமான காரியங்கள், நமக்கு ரட்சிப்பை அவர் தானே கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு அவசியம் அவருக்கு தெரியும். He has given us salvation. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா, ஜீவ அப்பம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம். மற்ற தேவைகளையும் தேவன் சந்திக்கிறார். God also provides all our needs. நம்முடைய வேலை, நம்முடைய காரியம் தாரும் என்று சொல்லி பெற வேண்டும். It is say God give us and then we also open our hands to receive and be willing to receive it with work. அதை செயல்பட்டு நாம் செய்யும்படியாக இருக்கிறோம். We trust God's providence daily as he blesses the works of our hand. நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று நம்முடைய கரங்களை ஏந்தி நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறவர். Hallelujah. It is God who provides for us. இரண்டு கேள்விகள் சுருக்கமாய் நாம் கவனிக்க போகிறோம். Two questions I just want us to discuss shortly. அந்த கேள்விகள் உங்களுடைய நோட்ஸ்ல இருக்கிறது கீழ்ப்பகுதியில. What are challenges and struggles that we have in trusting God's providence? தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்பத அந்த காரியத்திற்கு தடையாக இல்ல போராட்டமான எதிர்ப்புகள், எந்த விதமான எதிர்ப்புகள் இருக்கிறது? What type of struggles or hindrances do we have? How can we increase our faith level to trust God to provide all our daily needs? தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்ற நம்முடைய விசுவாசத்தின் நிலை, விசுவாசத்தினுடைய நிலை இன்னும் அதிகமாய் உயர்வதற்கு நாம் என்ன செய்யலாம்? இரண்டு கேள்விகள். புரியுதுங்களா? விசுவாசிப்பதற்கு தேவன் தேவைகளை சந்திப்பார் என்ற விசுவாசம் ஏன் குறைவா இருக்கு? எதனால குறைவா இருக்கு? இரண்டாவது, அந்த விசுவாசம் பெருகுவதற்கு நாம் என்ன செய்யலாம்?
God provides, why am I struggling to trust God to provide me? Second is, how can I trust God as my provider? How can I increase my faith level? சுருக்கமாய் உங்க குரூப்ல, சின்ன சின்ன குரூப்ல 3 பேர் 4 பேர் உட்கார்ந்து இந்த கேள்விகளுக்கு பதில் கொஞ்ச நேரம் பேசுங்க. Just discuss in your small groups. அதிகமான தேவைகள், அதிகமான காரியங்கள், அதனால நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் யார் என்று தெரிஞ்சிருச்சுன்னா ஆரம்பம் சுலபமாய் மாறும். We have many needs, but yet if we know who is our provider, we will find a way out. Philippians 4:19 சொல்லுகிறது. Philippians chapter 4 verse 19 says, "My God will supply all your needs according to his riches in glory by Christ Jesus." தமிழ்ல வாசிக்க கேட்போம். குறைவு என்னாவும் நிறைவாய் மாறும். மீண்டுமாய் வாசிக்கும் பொழுது நாம் சேர்ந்து பகுதி பகுதியாய் உச்சரிக்க போகிறோம். வாசிங்கம்மா. என் தேவன் Amen. My God, சேர்ந்து சொல்லுவோம். My God will supply all your needs according to his riches in glory by Christ Jesus. Amen. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் அவர் மாத்திரமே. அப்படி எழுந்து நிற்போமா? Can we all stand? ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். இந்த பாடலுடைய வரிகள், என் தேவைகளை நீர் பார்த்துக் கொள்வீர், அழைத்தவர் நீர் அல்லவோ, கலங்கிட மாட்டேன், பயந்திட மாட்டேன், குழப்பங்கள் தேவையில்லை. தேவைகளை நீர் பார்த்துக் கொள்வீர், அழைத்தவர் நீர் அல்லவோ, கலங்கிட மாட்டேன், பயந்திட மாட்டேன், குழப்பங்கள் தேவையில்லை. சொல்லுவோம். தேவைகளை நீர் பார்த்துக் கொள்வீர், அழைத்தவர் நீர் அல்லவோ, கலங்கிட மாட்டேன், பயந்திட மாட்டேன், குழப்பங்கள் தேவையில்லை. மீண்டுமாய் சொல்லுவோம். என் தேவைகளை நீர் பார்த்துக் கொள்வீர், அழைத்தவர் நீர் அல்லவோ, கலங்கிட மாட்டேன், பயந்திட மாட்டேன், குழப்பங்கள் தேவையில்லை. அப்படி நாம் நின்ற வண்ணமா நம்முடைய குறைவுகள், பாரங்கள், பிரச்சனைகள் எல்லாம் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மனுஷனை தேடி வெட்கப்பட்டு
raise both our hands, right and left together, and we look up. மேலே பார்ப்போம், மேலே நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் கீழே பார்த்து கீழே தேடி 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 ஆண்டவரே சோர்ந்து போயிட்டு ஆண்டவரே சொல்லுங்க, நான் இப்ப மேல பார்க்கிறேன், உங்களை பார்க்கிறேன்ப்பா. என் தேவைகளை சந்திக்கிறவரை பார்க்கிறேன், என் யெகோவா ஈரை பார்க்கிறேன், என் அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு தருகிறவரை பார்க்கிறேன், என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவரை பார்க்கிறேன், பரலோகத்தின் மன்னாவை கொடுக்கிறவரை பார்க்கிறேன். ஹalleluya. உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைகிறது, தேவைகளை சந்திக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் அதிசயம் செயல்கள் நடக்குவதாண்டு ஜெபிக்கிறோம். அற்புதமாய் கர்த்தர் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். காகத்தை வைத்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை போஷித்த தேவன் அல்லவா நீர்? அதிசயமான காரியங்கள் வனாந்தரத்தில் செய்தவர் அல்லவா நீர்? நாங்கள் பெறுகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று அதிலே நாங்கள் பிரயாசத்திலே ஆண்டவரே எங்களுடைய செயல்களிலே நாங்கள் காண்பிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். We look unto you, Lord. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவைகளை நீ பார்த்துக் கொள்வீர். கடைசியா இந்த பாடலை நாம் பாடப் போகிறோம், ஆனா உள்ளத்திலிருந்து பாடப் போகிறோம். சூழ்நிலை, பிரச்சனை, கடன், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை பார்க்க வேண்டாம். அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. மரியாதை போல் அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. Just look unto Jesus. Look unto your provider. Forget your troubles, forget your problem, forget your needs, but look unto your provider. He gives, He provides. We sing the song once again, one final time, but we sing it from our hearts. We sing it by faith. விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். நாங்கள் தோய்ந்து போய் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதலுக்காக வந்திருக்கிறோம். மனுஷனிடத்துல, மனுஷ வார்த்தையிடத்துல ஆறுதலே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் கெட்டதையே சொல்றாங்க நினைக்கிற ஆண்டவரே, நீங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்வீங்களா? ஆறுதலின் வார்த்தை பேசுகிறது. தேவைகள் சந்திக்கப்படும். தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். மகளே, கர்த்தரோடு பேசுகிறார். விசுவாசத்தின் வித்து உனக்குள் விதைக்கப்படுகிறது. The seed of faith is being sown into you. என்ன நடக்குமோன்னு தெரியாம வந்தேன், ஆனா எனக்கு இப்ப தெரியுது, என் அப்பா என்னை கைவிடவே இல்லை. My father has not forsaken. My father has not given up on me. என் அப்பா எனக்காக வழிகளை திறந்து வைப்பார். ஆசீர்வாதங்களை எனக்கு ஊற்றுவார். எனக்கு தேவைகளை, என்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். நான் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நான் தேடுவேன். என்ன நான் அர்ப்பணம் செய்கிறேன். I will seek ye first the kingdom of God and His righteousness, and my Father will provide all my needs. என்னுடைய
இருதயத்தை சரிபடுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய ஜீவியத்தின் முறைமைகளை சரிபடுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உம்மை முன்பாக வைத்து, உம்மையே முக்கியமாய் வைத்து நான் அர்ப்பணம் செய்கிறேன். என் பிரச்சனைகள் எல்லாம் மாறும், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறும். நான் நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. நபருடைய கரத்தை பிடித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நபருடைய தேவைகள் சந்திக்கப்படணும். தேவைகளை சந்திக்கிறவர் நீர் உம்மை பிடித்து கொள்ளணும் என்று ஜெபிக்கிறேன். Pray for one person on your left, on your right, or at your back, or your front. Just pray for one person. ஆண்டவரே, என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர், இந்த சகோதரனுடைய தேவை, இந்த சகோதரியுடைய தேவையை சந்திங்கப்பா. ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுது அந்த கரத்திற்குள்ளாக, அந்த கரத்திற்குள்ளாக ஆசீர்வாதம் ஊற்றப்படுவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு அதிசயம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம். We pray for a miracle. We pray for providence. We pray for gracious providence. Jehovah Jireh, perform this miracle, Lord. ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க, விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய சமூகத்திலே நன்றி செலுத்துகிறோம். வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, தகப்பனே நன்றி. தேவைகள் அற்புதமாய் சந்திக்கிறவர் நீர், அதிசயமானவர் நீர், அற்புதமானவர் நீர் ஆண்டவரே, மகிமையானவர் நீர். நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேவைகளை சந்திக்கிறவர், அன்றன்றுள்ள அப்பத்தை, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும், நாளை தாரும். தேவைகளை சந்திக்கிறவர், உம்மை பற்றிக் கொள்கிறோம், உம்மை பிடித்துக் கொள்கிறோம். அற்புதமாய் நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றொரு ஆபத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்னுடைய கேபடுவைகளே. ஆமென். ஆசீர்வாதம் தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் தாமே யெகோவா ஈரேயாய், நல்ல மேய்ப்பராய், தேவைகளை சந்திக்கிறவராய் நமக்கு இன்னும் வருகிற நாட்களிலும் வெளிப்படுவாராக. ஆமென்.